ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பெற்றோர்கள் கடவுளின் மறு உருவம் கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். ஒரு சிட்டியில ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு வந்தாங்க. அது குமார்ஸ் ஃபேமிலி. குமார், அவங்களோட வைஃப் சாந்தி, அப்புறம் அவங்களோட 2 குழந்தைங்க ராகுல், அப்புறம் ராஷினி. இவங்க ஒரு சாதாரண குடும்பம் தான். ஆனாலும் அவங்க குழந்தைங்க என்ன கேட்டாலும் அதை முடியாது, தர முடியாது, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம உடனே செய்வாங்க. ராகுல் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அது மட்டும் இல்லாம ராஷினி 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இது ஒரு சாட்டர்டே. ராகுலுக்கும் ராஷினிக்கும் லீவு. அப்போ அவங்க அம்மா சாந்தி ராகுல் கிட்ட, ராகுல், என் செல்ல மகனே, பெட்ரூமை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிருப்பா அப்படின்னு ராகுல் கிட்ட அவங்க அம்மா சாந்தி கேட்டாங்க. அப்போ ராகுல் யோசிச்சான், அடச்ச, இந்த நேரம் ராஷினி கிட்ட இந்த வேலை கேட்டிருக்கலாம்ல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளில விளையாண்டிட்டு இருப்பாங்க. நான் பெட்ரூமை சரி பண்ணனா என்னால விளையாடவே போக முடியாதே அப்படின்னு யோசிச்சான் ராகுல். உடனே ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் எடுத்து அவன் எழுத ஆரம்பிச்சான். ரூமை கிளீன் பண்றதுக்கு 100 ரூபாய், செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறதுக்கு 100 ரூபாய், அப்புறம் அவனோட தங்கச்சிய பாத்துக்கிறதுக்கு 50 ரூபாய், அப்புறம் கடைக்கு போயிட்டு வரத்துக்கு 100 ரூபாய். அவங்க அம்மா அப்பா வெளில போயிட்டு இருந்தா அவன் வீட்டை பார்த்துப்பான், அதுக்கும் 50 ரூபாய் போட்டான். டோட்டல் 400 ரூபாய். இந்த பேப்பரை அவன் அவங்க அம்மா சாந்தி கிட்ட கொடுத்தான். சாந்தியும் அதை வாங்கி படிச்சு பார்த்துட்டு அவன் கையில இருந்த பெண்ணை வாங்கி அந்த பேஜை திருப்பி எழுத ஆரம்பிச்சாங்க. எழுதும் போது அவங்க கண்ணுல கண்ணீர் இருந்தது. என்ன எழுதுனாங்கன்னா, உன்னை 10 மாசம் சுமந்ததுக்கு 0, 2 வருஷம் உனக்கு ஃபீட் பண்ணதுக்கு 0, அது மட்டும் இல்லாம உன்னை நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு 0, என்னோட தூக்கம் போயினாலும் பரவாயில்லன்னு உன்னை தூங்க வச்சதுக்கு 0, சாப்பாட்டு சமைச்சு உனக்கு ஊட்டி விட்டதுக்கு 0, அது மட்டும் இல்லாம உனக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டதுக்கு 0, உனக்கு ஒரு நல்ல ஸ்டெடிய கொடுத்துட்டு இருக்கோம்ல அதுக்கும் 0ன்னு டோட்டல் 0ன்னு அவன்கிட்ட கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ராகுல் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சான். அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா, இனிமேட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டேன், நீங்க சொன்னது எல்லாமே செய்வேம்மா, மன்னிச்சிருங்கம்மா. பரவாயில்ல ராகுல் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நம்ம கிட்டேருந்து மறைச்சு அவங்க நமக்கு எல்லாமே குறை இல்லாம பண்றாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா அவங்க சொல்ற பேச்ச கேட்கலாம், இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. Thank you for watching.